என்னது இது கீரையா? ஆமாங்க கீரை தான். இந்த பலூன வச்சு வெடிச்சு விளையாடிட்டு இருப்பேன். ஆனா, இதில இவ்ளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா தெரியவே தெரியாது. இந்த கீரை பேர் தான் முடக்கத்தான் கீரை. உடனே ஓடி போய் உங்க தோட்டத்தில பாருங்க. இது இருந்தா கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து, எப்பவும் ஒரே மாரி ரசம் வைக்காம டிஃப்ரெண்ட்டா ரசம் வச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கீரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு கூடவே சீரகம், மிளகு, மல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நைஸா அரைச்சிருங்க. கீரை கொஞ்சமாக போடுங்க. சத்துன்னு சொல்லிட்டு நிறையா அள்ளி தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவு கீரை போட்டால் போதும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கூடவே நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி வடிகட்டி உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி எவ்வளோ வேணுமோ தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குடிச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ஓகேனா விட்டுருங்க. இல்லைனா ஒரு தக்காளி மஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சளியோ காய்ச்சலோ ஏதாவது இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரசத்தை வச்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். கடைசியாக தாளிப்பை ஊற்றி கொட்டிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.